ஸோ ஹாய்வேஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அர்ஜுன் கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வீடியோ போட போறோம். 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வர்றான். அந்த மாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். பொள்ளாச்சியிலிருந்து இங்க வந்து என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எடிட்டர் இல்லையா, அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் இனிமேல் வீடியோ போட போறோம். ஸோ இந்த சேனல் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் மைலி 3 ஆட்ஸ் வந்து ஒரு 3 மாசத்துக்கு பே அவுட் வராதாமா ஆனா உண்மை சத்தியமா வராதாமா. பொய் சொல்லாத எத்தனை வித்ரா போட்டுக்க தெரியுமா எனக்கு. மண்டே ட்விஸ்ட் வந்து நீங்க வந்து ஆட் பார்த்துருக்க மாட்டேன். ஆட் பார்த்துங்கன்னா முதல் வீடியோலயே எம்டி சார் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி 3 மாசத்துக்கு பார்க்கல, நான் என்ன பார்க்க முடியல. நீ என்ன ஒர்க் பண்ணிருப்ப எனக்கு தெரியும். கட்டு மாட்டு எனக்கு தெரியும் என்ன வேலை என்ன சாப்பிட கூட இல்லாம. அதனால வந்து 3 மாசத்துக்கு வந்து பே அவுட் வராதாமா. செல்ஃப் மோட்டர் போயிடுச்சு தெரியுமா. செல்ஃப் மோட்டர் வண்டியே போயிருச்சு. அதுதான் விஷயம். செல்ஃப் மோட்டர் மாத்தணும், டயர் மாத்தணும். உனக்காவது பரவாயில்ல. எனக்கு ஹவுசிங் லோன் 25,000 கட்டணும், பர்சனல் லோன் 15,000 அங்கெல்லாம் கட்டணும். இவையும் எல்லாத்துக்கும் அதே கமிட்மெண்ட். நமக்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லாத்துக்கும் அதே கமிட்மெண்ட் தான் இருக்கும். ஆனா 3 மாசத்துக்கு வந்து 3 மாசத்துக்கு வருவாங்களா திருப்பி? வருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்கும். ஜெயில இருக்கும்போது அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க, பிரச்சனை இல்லை. பே அவுட் போட்டாங்க. பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது பே அவுட் போட்டாங்க. என்ன காரணம்? அது வந்து யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் கேஒய்சி ஃபில் பண்ணணுமாமா. நோ யுவர் கஸ்டமர்ஸ் கேஒய்சி அது ஃபில் பண்ணணுமா. அது வந்து புதன்கிழமைக்கு மேல வந்து ஆப்லயே அப்டேஷன் வருமா. அதை ஃபர்ஸ்டே பண்ணிக்கலாம்ல, முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ல ஐடி போடும்போது. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. ஓகே, இது புதுசா உள்ள வரவங்களுக்கு 3 மாசம் கழிச்சு வாங்க. ஓடா போய் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வா. நேச சிஎம் கிரவுண்ட் மெம்பர் அவளே ஐடி போட்டு நீ பேசுறீங்க. சரி, 4 மாசம் ஆச்சு. 3 மாசம் கழிச்சு வந்து 7 ரூபாய் எடுத்து பணக்காரங்க இருக்கு. இல்லையா இங்க இருக்காரு இவரோட BMW வெளியே இருக்கு. ஐடி போட்டு அடுத்து சார்ட்டர் ஃளைட் வந்து சென்னையில. அதனால வந்து அதான் அந்த கேஒய்சி வேற காரணம். இதுவும் அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து மக்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுவாங்க. அது வந்து இது மூலியமா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்கும். ஒருவேளை இது இப்ப நீங்க உனக்கு வந்து மாசம் 10,000 ரூபாய் வருது. உன்னோட 10,000 ரூபாய் கூட ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து போட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு காரணம். இது ஒரு காரணம். இதுவா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். நம்ம அசியூம் வந்து இதுவா இருக்கலாம் அப்படிங்கிறது. இது ஒண்ணு இருக்கலாம். நீ எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. 5 ரூபாய் கொடுத்தாலே ஓட்டு போடுவேன். வாய்ப்பில்லை ப்ரோ. என்னென்ன சொல்லலாம் பாருங்க. ஒரு பஞ்சாயத்து. அதனால 3 மாசம் வரைக்கும் 3 மாசம் எப்போ ஓபன் ஆகும் ஒரு ஐடியா இருக்கா? சொன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. லாங் டேஸ்க்கு இருக்குமா? பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. அடுத்த கேள்வி. நம்மனால பே அவுட் அந்த மாதிரி. சரி, ரைட். அவ்வளவுதான் மேட்டர். இப்படிதான் போயிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சு கொண்டாவர் தீவு லீவு 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 வேணும் புதிய தீவு. பட் ஜூன்ல ஓபன் ஆகுமா? அதான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்துட்டு ஓபன் ஆயிரும்னு சொல்லி அப்பவே கேட்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு கேட்க மாட்டாங்க. அதுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் வீக் கேஒய்சி அப்டேட் பண்ணிடுவோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால தேவைப்படாது. அதனால வந்துட்டு புது ஐடி போடலாமா? அதுக்கு புது ஐடி வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த அப்டேஷன் எல்லாம் முடிஞ்சு கேஒய்சி பண்ணது புது ஐடி ஒரேடியா போட்டுரும்
போடுவாங்க நீயே போட்டிருக்கீங்க, நான் போட்டே 3 நாள் ஆச்சு, நீ பேசுற நீங்க போடுவாங்க. போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பேமெண்ட்டுமே வந்து கிரவுண்ட் மெம்பர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பேமெண்ட்டுமே கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் அந்த அப்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் KYC வந்ததுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அது பஞ்சாயத்து இல்லை. இப்போ நம்ம என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த 3 மாதத்துக்கு மக்கள் வந்து அவங்கவுங்க ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இருக்கும். இப்போ உனக்கு ஒரு லோனு, எனக்கு ஒரு லோன் இருக்கும். அந்த லோனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ இங்கே பஞ்சாயத்து. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். மாதிரி சாமானிய மக்கள், ஏழைகள், பரம ஏழைகள், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இப்போ இங்க பஞ்சாயத்து. வந்து இது வந்து சடனா சொல்லிருக்காங்க, முன்னாடியே கிளியர் அப்டேட் இல்லாம. ஆமா சொல்லுங்க. இப்ப பாத்து எப்படி பாத்த நீ நாளைக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலா எனக்கு மூர்த்தி தான் வந்து வீடியோ அவரு கோயம்புத்தூர் செய்யும் அவரு விட்டுருக்காரு. ஆமா, அவன் தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வீடியோ அனுப்புனான். ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் வந்து இன்னைக்கு தான் பேசினார். அப்டேட் வந்து இன்னைக்கு தான் கொடுத்தாரு. இந்த மாதிரி அவரும் அதே தான் சொன்னார். இந்த மாதிரி இந்த 2 காரணங்களால 3 மாசம் கழிச்சு தான் பேமெண்ட் போடுவோம் அப்படி. ஆனா இந்த வீக் வந்து 10,000 ரூபாய் கம்மியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் பேமெண்ட் போட்டுருக்காங்க. போயிருக்குதா? தெரியாம போயிடுச்சு. சொல்லுங்க. காலையில எனக்கு வந்து கம்மியா போட்டுருக்கோம். 10 ரூபாய் போட்டுருக்கோம். 250 ரூபாய். போடப்பான இப்படி யோசிக்கும். வந்து 250 ரூபாய். எதுக்கு வந்துடலாம்? அது தெரியல பேசுது. அவ்வளவுதான் விஷயம். சரி ஓகே. அப்ப இப்போ 3 மாசம் பார்க்கணும். 3 மாசம் கழிச்சு அப்ப தெரியும் வந்துடும். சரி ஓகே. முடிச்சிக்கலாமா? என்னப்பா முடிச்சிருவோமா? रुको जरा सबर करो. SBO பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசிக்குவோம். SBO அடுத்த வீடியோல வந்து SBO பத்தி பேசுவோம்.